மேடம், சிலோன் பரோட்டாவும் பிச்சு போட்ட கோழியும் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டுட்டே இருங்க, நான் ஒரு ஆர்டரை எடுத்துகிட்டு வந்து தரேன். அங்கிள் அவசரம்லாம் இல்லை, மொல்லமாக எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் அது வரையும் இந்த பரோட்டாவை பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். நல்லி சூப்பு ரெடி ஆயிடுச்சுமா, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி சரி. ஆகும் ஒத்தாளா எவ்வளோ ஆர்டர் தான் அவரும் எடுத்துகிட்டு வருவார்ல. ஆமாண்டி. சரிவா, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். பா, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரிஜினல் செட்டிநாடு சிலோன் பரோட்டா மாதிரி இருக்குது. நல்ல மசாலா போட்டிருக்காங்க. அத்தை என்ன அத்தை, ஸ்டஃபிங் இவ்வளோ ஹெவியாக இருக்குது. நம்ம வேறு நிறைய பொருள் ஆர்டர் பண்ணிட்டுமே, எப்படி அதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம்? கவலைப்படாதடி, நம்ம ஆர்டர் பண்ணதாகவே இருக்கட்டும். நம்மளால் ரொம்பலாம் சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோ, எல்லாம் பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சூடு பண்ணி காலையில் சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் இதை வச்சு ஓட்டிடலாம். இந்த பிச்சு போட்ட கோழிலாம் காலையில் இட்லிக்கு நல்லாயிருக்கும். நைட்டுக்கு கடாயில் போட்டு சூடு பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, காலையில் சைட் டிஷ்ஷே பண்ண தேவையில்ல, இதை தொட்டே சாப்பிட்டுடலாம். நம்ம வீட்டில் நான் ஆளுங்களுக்கா கம்மி, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்ச கூட காலி பண்ணிடுவாங்க. சூப்பர் ஐடியா அத்தை. சரி, இப்போ பேசாமல் சாப்பிடு. ஞம் 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 ஞம். ஐயோ, 2 நிமிஷம் தானே ஆச்சு, அதுக்குள்ள பிளேட்டு காலியாகுது. என்னப்பா தம்பி, ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வரத்துக்கும் 5 நிமிஷம் ஆகுமா உனக்கு? நாங்கள் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுப்பா. இல்லை பெரியம்மா, ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? உங்கள் கடையில் நாங்கள் ஆர்டர் பண்ண பொருள் எதுனா இல்லையா என்ன? நீ வேணா கிட்ட சொல்லுப்பா. இன்க்ரீடியன்ட்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இல்லைன்னா நான் போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். அப்புறம் நீ சமைச்சு கூட எனக்கு சர்வ் பண்ணலாம். நான் ஒன்றும் கோச்சிக்கல மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா, சமைக்கிற பொருளுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. எங்கள் கடையில் எல்லாமே ரெடியாக தான் வச்சுருப்போம். அப்புறம் என்ன அங்கிள்? அது இன்னைக்கு ஒரு சோம்பேறி தீனி மூட்டை இருக்குது. அது எங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான். அது வந்துக்குது. அது இந்த ஹோட்டலுக்கு வந்தாலே நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் எல்லா ஐட்டத்தையும் ஏதாவது குறை சொல்லினே இருக்கும், நோட்டை சொல்லிக்கினே இருக்கும். எங்களுக்கே அது கேட்கறதுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். நிஜமாவே சாப்பாடு சுவையாக இல்லைன்னா பரவாயில்ல, அது அப்படி இல்லை, நல்லா இருக்க சோறை கூட 1000 குறை சொல்லி தான் சாப்பிடும். ஆனால் எதுவுமே மிச்சம் வைக்காது, எல்லாத்தையும் ஃபுல் கட்டு காட்டும். அதுதான் பக்கத்து டேபிளில் வந்திருக்கு. அதனால் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் ஆர்டர் எடுத்துகிட்டு வரதுக்கும் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்கம்மா. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கூட உங்கள் கடைக்கு வராங்களா? நாங்கள் எல்லா விதமான கஸ்டமர்ஸும் பார்ப்போம்மா, ஒருத்தர் ஒரு மாதிரி. சரி, அவங்க குறை சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆர்டரை சர்வ் பண்ணிட வேண்டியதானே. பில்லு கொடுத்தா காசு கொடுக்க போகிறாங்க. அதான் இல்லை, அந்த லேடி என்ன தெரியுமா பண்ணோம், ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் பிடிக்காதுன்னு சொல்லிடும். அதுக்கு நான் காசே கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட ஒரே சண்டை போடும். அந்த மாதிரி 2-3 தடவைக்கு சாப்பிட்ட சில பொருளுக்கு காசு கொடுக்காமே போயிடுது. அது வந்தாலே எங்களுக்கு ஒரே பிரச்சனை தான். என்னடா அது புதுசாக இருக்குது? அப்படி ஒரு கஸ்டமரா? எனக்கு அவங்கள பார்த்தே ஆகணுமே. அந்தம்மா நீ உட்காந்துருக்க டேபிளுக்கு 2 டேபிள் தள்ளி தான் உட்காந்துக்குது. அப்புறமா வேணா பொறுமையாக போய் யாருன்னு பாருங்கள். ஆனால் நான் சொன்னதெல்லாம் அதுக்கிட்ட சொல்லிடாதீங்க, என்கிட்ட சண்டைக்கு வந்துடும். அப்போல்லாம் உங்களை மாட்டி விட மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள். சரி சரி, ஆர்டர் முடிஞ்சிச்சா? புஸ்கா கேட்டல்லம்மா, எடுத்துன்னு வந்துடுறேன். இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு வாங்க அங்கிள், டேபிள்லேயே இடம் இல்லை. சரிம்மா. அத்தை, அந்த லேடி யாருன்னு பார்க்கலாம், எனக்கே ஆர்வமாக இருக்குது. டேய் விடுடி, வந்த வேலையை பார்க்கலாம். நம்ம அந்த லேடியை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்றீங்க முதல்ல. நம்மளுக்கு எதுக்கடி ஊர்வம்பு? நம்ம அதிலெல்லாம் தலையிடக்கூடாது. பார்த்தீங்களா, இதை நீங்கள் சொல்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் ஒரு வேளை அந்த லேடிக்கு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க இஷ்டம் இருக்காது. அதனால சாப்பிட்ற வரையும் சாப்பிட்டுட்டு ஏதாவது குறை சொல்லிட்டு 1-2 பொருளுக்கு பில்லு கட்டாமல் வீட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிடுதோ என்னவோ. அத்தை, அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்கிறாங்களா? ஏன் இல்லை, உங்கள் அம்மாவே இருக்காளே. ரோட்டு கடையில் பழம் வாங்கினான்னு வச்சுக்கோ, பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பழம் நல்லா இல்லைன்னு காசு கொடுக்காம போயிடுவா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கம்மா. அத்தை, உங்களுக்கு எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பாசம், அவ்வளோ அட்டாக் பண்ணாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்களா? உங்கள் அம்மா பண்ணுற செய்கை எப்படிமா? நான் அவங்கள ஒன்றும் தப்பாக சொல்லலை. சரி, சாப்பிட்ற நேரத்துக்கு எதுக்கு அவங்கள என்ன பண்ணுறீங்க? சாப்பிடுங்க. இந்தாம்மா புஸ்காவும் வச்சாச்சு. இது நாங்கள் இவ்வளோ பெரிய தூக்குவாளி, நாங்கள் வேறு எதுவுமே ஆர்டர் பண்ணலையே. இந்த தூக்குவாளி பூரா மிளகு ரசம் சூடாக கொண்டு வந்திருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் இதை குடிக்கிறீங்களோ இல்லை பார்சல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ. ஆனால் தூக்குவாளியை மட்டும் விட்டுட்டு போயிடுங்கம்மா, அது எங்கள் ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி. அங்கிள், இருந்தாலும் நீங்கள் எங்களை ரொம்ப தான் கலாய்க்கிறீங்க. அப்படிலாம் இல்லைம்மா, உண்மையாக தான் சொன்னேன். பில்லு கொண்டு வரட்டா? எடுத்துகிட்டு வாங்க அங்கிள். அத்தை, இந்த ஹோட்டல் ஓனரோட மனசே மனசு தான். நம்ம குஸ்கா தானே கேட்டோம்.
அதில் கூட பார்த்தீங்களா 2 அவிச்ச முட்டை வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஐயோ, ஏற்கனவே நான் வாத்து முட்டை சாப்பிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நீ இந்த முட்டை என்ன பண்ணுறது? பார்சல் பண்ணிக்கலாம். நம்மளால் முடிஞ்சால் சாப்பிட்லாம். இல்லைனா நைட்டில் நம்ம வீட்டு வெளியே நிறைய நாய்ங்கள்லாம் வருது, அதுங்களுக்கு நான் சாப்பாடு போடுவேன். அதுங்களுக்கு யாருக்காவது கொடுத்துடலாமா? சரிடி. பசியோடு வர நாய்ங்களுக்கு இது கொடுத்தோன்னா அதுங்க சாப்பிடும் அத்தை. அதுங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஜீவராசி தானே. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டு உதவி பண்ணுவோம். தம்பி, ஏன்ப்பா இப்படி ஓடி வர? அதான் சொன்னேனேம்மா, இன்னொரு அம்மா ஆர்டர் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரத்துக்குள்ளே டயர்ட் ஆகிட்டேம்மா. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவைக்கு என்னை கூப்பிட்டுன்னே இருக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடி இருந்தேன்னா அதான் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. இந்தாங்க பெரியம்மா பில்லு. சரி தம்பி, கேஷ் கவுண்டரில் கட்டிடுறோம். நான் வேணா எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு வந்துடுறேம்மா. மீதி சில்லறை எடுத்து வந்து கொடுத்துட்றேன். இல்லை அங்கிள், நாங்கள் கார்டு தான் வச்சுருக்கோம். அதனால தான் கேஷ் கவுண்டர்லேயே கட்டிடணும். இந்தாங்க உங்களோட டிப்ஸு 50 ரூபா. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல அங்கிள். இந்த மாதிரி நல்ல கஸ்டமரும் வராங்க, அந்த மாதிரி ரவுடி லேடியும் வராங்க. இவங்க பாரு டிப்ஸே 50 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் தட் லேடி ஷீ இஸ் வெரி பேட். சாப்பிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ்க்கே பில்லு கட்டாது. அதுக்கிட்ட என்ன மல்லு கட்ட போகிறனோ எனக்கு தெரியல. சரி சரி, நம்ம கிளம்பும் போது அந்த லேடி யாருன்னு ஓரக்கண்ணில் பார்த்துட்டு போயிடலாம். இவர் ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்காரு? பாவம், அந்த லேடி இவரை தாளின்னு தாளிச்சிட்டு இருக்கும் போல இருக்குது. ஆமாம் அத்தை, எனக்கே அந்த லேடியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்த்துட்டு போகலாம்.